புதுச்சேரி சாய் கணேஷ் சிலம்பம் குழு மாணவர்கள் 20 மாணவர்கள் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமையை செய்து காட்டி முதல் 1 மற்றும் 2ஆம் நிலை சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வென்று வந்தார்கள். அவர்கள் புதுவை முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்களை சந்தித்து தாங்கள் வென்று வந்த பரிசுகளுடன் சென்று ஆசி பெற்றனர். நிகழ்ச்சியில் சிலம்ப ஆசான் கலைமாமணி LK ராஜ்குமார் அவர்கள், மாணவர்களுக்கு பயிற்சியளித்த விக்னேஸ்வரன் ஆசான் அவர்கள், சாய் கணேஷ் சிலம்பாட்டக் கழக நிறுவனர் முருகவேல் மற்றும் வாசகி அவர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆசி பெற்றனர். மேலும் சிலம்பக்கலையை பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். சிலிண்டர் தட்டுப்பாடு நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் என்ன நடக்கிறது? எங்கிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம்? எவ்வளவு வாங்குகிறது இந்தியா? மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பல இடங்களில் விறகடுப்பு பயன்படுத்தும் நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் ஆனி ராஜா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் ஆனி ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் அரசியல், பொருளாதார, சமூக பிரச்சனைகளை பேசி வருகின்றோம். 5 சட்டமன்ற தேர்தல்களில் வேட்பாளர்களை நிறுத்த முடியும். அதை நோக்கி நகர்கின்றோம். இந்த 5 மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் முக்கியமான தேர்தல். இந்தியாவில் பாசிஸ்ட் ஆட்சியில் இருக்கிறது. இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தின்படி ஆட்சி நடைபெறவில்லை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறும் கொள்கைகளை நரேந்திர மோடி அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவை அடமானம் வைத்து விட்டார்கள். எரிபொருள் தட்டுப்பாடு பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அமெரிக்காவின் முடிவுகளுக்கு பாஜக அரசு செவிசாய்த்து வருகின்றது. 2014 ஒன்றியத்தின் பாஜக ஆட்சி வந்ததில் இருந்து சிறுபான்மையினர், தலித் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். வெறுப்பின் விதையை விதைத்து அறுவடை செய்து வருகின்றார்கள். பாராளுமன்றமே வேண்டாம் எனும் நிலையில்தான் பாஜக ஆட்சி செய்கின்றது. 5 மாநில தேர்தல் அந்தந்த சட்டமன்றங்களுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்தியாவை காப்பாற்றுவதற்கான தேர்தல். மத சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி சார்பில் எத்தனை தொகுதியில் போட்டியிடுபவர்கள் என்ற கேள்விக்கு 4 தொகுதிகள் கேட்டுள்ளோம். கூட்டணியாக நிற்கப் போகின்றோம். தொடர்ந்து அமெரிக்கா ஏகாபத்தியம் வெனிசுலாவின் அதிபரை இரவில் எப்படி தூங்கினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஈராபி இறையாண்மை உள்ள ஒரு நாடு காலனி நாடு கிடையாது. சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமாக ஈரான் உச்ச தலைவர் கொல்லப்பட்டு உள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் விதிக்கிறது என்றார். தொடர்ந்து நாட்டில் நிலவும் சிலிண்டர் கட்டுப்பாடு குறித்த கேள்விக்கு, சிலிண்டர் தட்டுப்பாடு நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் என்ன நடக்கிறது? எங்கிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம்? எவ்வளவு வருகிறது? இந்தியா மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பல இடங்களில் விறகடுப்பு பயன்படுத்தும் நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் உணவகங்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகின்றது. இதனால் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு தடையின்றி உணவு கிடைப்பது கேள்விக்குறியாகி உள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலக அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகின்றது. அதேபோல் இன்றிலிருந்து முக்கிய பல ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகிறது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டர் மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கின்ற நிலையில் புதுச்சேரியில் நாளை முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் என புதுச்சேரி மாநில ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும், ஹோட்டல் தொழிலை நம்பி இருக்கும் 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்தபோது புதுச்சேரியை சுற்றுலாவில் முன்னேற்றுவதாக கூறியுள்ள நிலையில், சிலிண்டர் தட்டுப்பாடு புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இன்று புசி வீதியில் உள்ள ப்ளூ ஃபைன் ஹோட்டல் மூடப்பட்டுள்ளதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பெரியப்பட்டு முருவன் குப்பன் சாந்தப்பன் தலைமையில் ராஜ்குமார் ஏற்பாட்டில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் 300க்கும் மேற்பட்டோர் இளைஞர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு பெரியப்பேட்டு முக்கிய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பாஜகவில் இணைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தீனன், முருகன், ஜெயராமன், ராஜசேகர், ராஜ்குமார், திருநாவுக்கரசு, சரண்ராஜ், தமிழ்ச்செல்வன், விஜயரங்கன், ஜெகதீஷ் மேலும் முக்கிய நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரியில் ராஜகுலத்தோர் நலசங்கம் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை ஒப்படைப்பு. புதுச்சேரியில் சலவை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வண்ணார் சமூகத்தின் சாதி பெயரை ராஜகுலம் என மாற்றிட வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், வில்லியனூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவை துறைகள் கட்ட வேண்டும், சலவை துறைகளுக்கான வாடகை மற்றும் மின்சாரம் இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள டிவி நகர் மற்றும் காலாப்பட்டு சலவை துறைகளை இடித்து புதிய கட்டிடங்கள் அமைக்க வேண்டும், திருபுவனை, குனிச்சம்பட்டு, காட்டேரிக்குப்பம், முருகப்பாக்கம் மற்றும் மங்கலம் பகுதிகளில் உள்ள சலவை துறைகளை புனரமைக்க வேண்டும், சலவை தொழிலாளர்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்க வேண்டும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சலவை துறைகளை குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நலசங்க மாநில தலைவர் டி. ஆறுமுகம் தலைமையில் சலவை தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது வாக்காளர் அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலாப்பட்டு தொகுதியில் 1000க்கும் மேற்பட்டோர். காலாப்பட்டு தொகுதி திமுக பொறுப்பாளர் செந்தில் ஏற்பாட்டில் 1000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த தொழிலதிபர் திரு ஜெயசங்கர் தலைமையில் மாற்று கட்சிகளிலிருந்து விலகிய சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் திராவிட முன்னேற்ற கழக காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் செந்தில் என்கின்ற ரமேஷ் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன், புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கலந்து கொண்ட தலைவர்கள் கட்சியில் இணைந்த அனைவரையும் வரவேற்று பொதுமக்களின் நலனுக்காக ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டு நிகழ்ச்சி உற்சாகமாக நிறைவடைந்தது.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தின விழாவை ஒட்டி திருபுவனை தொகுதியில் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் சாந்தினி வீதியில் அமைந்துள்ள அப்பா ஹைடெக் அக்குபஞ்சர் பயிற்சி மற்றும் சிகிச்சை மையத்தில் மகளிர் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டு இலவச வகுப்பு, இலவச விழிப்புணர்வு, இலவச சிகிச்சை மற்றும் மதிய உணவுடன் கூடிய இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த இலவச மருத்துவ முகாமில் பெண்களுக்கு உண்டான நோய்களை பற்றிய விளக்கமும் அதனை குணப்படுத்தக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வழிமுறைகளும் கற்றுத்தரப்பட்டது. இந்த மருத்துவ முகாமானது தமிழ்தாய் பாடலோடு ஆரம்பித்து மாற்றுத்திறனாளி நலசங்க தலைவர் கலைமாமணி பாலன் மற்றும் ஐயப்பன் அவர்கள் முன்னிலையில் மைய இயக்குனர் அப்பா ஹைடெக் அக்குபஞ்சர் நிறுவனர் கலைமாமணி டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் காஞ்சிபுரம் மருத்துவர் வின்சென்ட் அவர்கள் நன்றி உரையோடு பொதுமக்கள் முன்னிலையில் தேசிய கீதம் ஒலிக்க விழாவானது இனிதாக முடிவடைந்தது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். சிகிச்சையளித்த மருத்துவர்கள் டாக்டர் எம் செந்தில்குமார், டாக்டர் டி.ஏ. வின்சென்ட், டாக்டர் எஸ். கௌதம், டாக்டர் எல். சுபத்ரா, டாக்டர் ஜி. அனிதா, டாக்டர் எல். அருணா, டாக்டர் சி. பிரேமலதா மேரி ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ, புத்தகப்பை வாங்க தலா ரூ.1000 முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் இயக்ககம் நல விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச, தேசிய மற்றும் தென்மண்டல போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு விளையாட்டுத்துறை இயக்குனர் சுதாகர் வரவேற்புரை நிகழ்த்தினர். கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டி ரொக்க பரிசுகளை வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் விளையாட்டுத்துறைக்கு தனித்துறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்பு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ரூ.10,000 ஊதியம் தற்போது ரூ.50,000 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயிற்சியாளர்களுக்கு புதிய உற்சாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் வீரர்கள் பண தட்டுப்பாடு காரணமாக சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு அரசு நிதியிலேயே தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு திடல்களை மேம்படுத்த ரூ.200 கோடி வழங்குவதாக கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஐடி பார்க் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தொழிற்சாலைகள் அமைப்பதன் மூலம் சுமார் 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ மற்றும் புத்தகப்பை வாங்கித்தர தேர்தல் காலங்களில் சிரமம் இருப்பதால் அவற்றை வாங்க தலா ரூ.1000 வீதம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன்படி புதுச்சேரியில் உள்ள சுமார் 80,000 அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களில் தாயாரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என அறிவித்தார். இவ்விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ, அரசு செயலர் கிருஷ்ணமோகன், விளையாட்டுத்துறை இயக்குனர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ரூ.1,17,00,000 திட்ட மதிப்பிலான சாலை அமைத்தல், குடிநீர் குழாய் அமைத்தல், வடிகால் வாய்க்கால் அமைத்தல், கலையரங்கம் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று துவக்கி வைத்தார். நல்லவாடு வடக்கு பகுதியில் ரூ.15,00,000 மதிப்பில்
கலையரங்கம் கட்டும் பணி. நல்லவாடு புதுநகர் பகுதியில் உள்ள குறுக்கு வீதிகளுக்கு ரூபாய் 6.3 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி. ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், கோபால் நகர் மற்றும் மகாலட்சுமி நகரில் உள்ள வீதிகளில் ரூபாய் 9.11 லட்சம் திட்ட மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி. தவளக்குப்பம் பகுதியில் உள்ள சீனிவாசன் நகருக்கு ரூபாய் 33.58 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி. பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால் நகருக்கு ரூபாய் 6.24 லட்சம் திட்ட மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி. டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள உடையார் வீதி மற்றும் பிள்ளையார் கோவில் வீதிக்கு ரூபாய் 8.63 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடிவெளி கிராமத்தில் உள்ள திருவள்ளுவர் வீதி, முல்லை வீதி மற்றும் பூங்கா வீதி ஆகிய வீதிகளுக்கு வடிகால் மற்றும் பவர் பிளாக் மறுசீரமைப்பு பணி ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று அந்த பகுதிகளுக்கு நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, அகிலன் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு ரூபாய் 15.43 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி. ஆண்டியார்பாளையம் பகுதியின் இடுகாட்டில் ரூபாய் 5.63 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஏரி கொட்டகை அமைக்கும் பணி ஆகிய பணிகளும் இன்று தொடங்கப்பட்டன. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் இந்திராநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் இந்திராநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மாசி மாத 5ஆம் ஆண்டு திருவிழா ஞாயிற்றுக்கிழமை மாலை சன்னியாசிக்குப்பம் மைதானத்தில் மயான கொள்ளை விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அங்காளம்மன் பாவாடராயன் காட்டேரி வேடமிட்டு நவசக்தி அங்காளம்மன் வல்லாளங்கோட்டை அடித்தலும், மாடவீதி நவசக்தி அங்காளம்மன் சிறப்பான அலங்காரத்தோடு மேல தாளங்குடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமைக்கு காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊஞ்சல் உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் கல்திரம்பட்டு கேபிஎல் டிரான்ஸ்போர்ட் பார்த்திபன், புஷ்பவல்லி குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். மற்றும் 5 நாள் உபயதாரர்களும் நன்கொடையளித்த அன்பர்களும் அறங்காவலர் குழு சார்பாக சிறப்பு மரியாதை செய்யப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு மற்றும் இந்திராநகர் சன்னியாசிக்குப்பம் கிராமவாசிகள், இளைஞர்கள், மாணவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் 200 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியில் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர் கன்னிகள், திருநங்கைகள் என 200 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்தது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட ஆனந்தம் நகர் மற்றும் கனிஷ்கா நகர் பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட ஆனந்தம் நகர், 2வது குறுக்கு வீதி மற்றும் கனிஷ்கா நகர் பகுதிகளில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
இதில் ஆனந்தம் நகர் 2வது குறுக்கு வீதியில் 5,80,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைத்திடவும், கனிஷ்கா நகர் பகுதியில் 11,20,000 ரூபாய் மதிப்பீட்டு கருங்கல் சாலை அமைக்கும் பணியினையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, செயற்பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப் பள்ளியில் உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் நிர்வாக சம்பத் தலைமை தாங்கினார். துணை முதல்வர் டாக்டர் சுசீலா சம்பத் வரவேற்றார். நிர்வாக இயக்குனர் ஹரிஷ்குமார் முன்னிலை வகித்தார். மகளிர் தின விழாவை ஒட்டி பள்ளியில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் தாயாருக்கு இசை நாற்காலி, லெமன் வித் ஸ்பூன், ரங்கோலி, ஓவியத்தை முழுமைப்படுத்துதல் ஆகிய போட்டிகள் காலை வேளையில் நடைபெற்றது. மேலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், மகளிர் மற்றும் கலந்து கொண்டனர். பாரம்பரிய உணவு திருவிழாவில் பிரியாணி திருவிழா ஆகியவை நடத்தப்பட்டது. இதில் பெற்றோர்கள் பாரம்பரிய தானியங்களாக கேழ்வரகு, கம்பு, சோளம், குதிரைவாலி, திணை போன்ற தயார் செய்யப்பட்ட விதவிதமான உணவு வகைகள் மற்றும் பிரியாணி வகைகள் ஆகியவற்றை பார்வைக்கு வைத்தனர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாலை வேளையில் நடைபெற்ற விழாவில் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களின் பரதநாட்டியம், சிந்தனை பாடல்கள் மற்றும் நடனக்கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் முடிவில் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் மோகன்குமார் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். விழாவின் நிகழ்ச்சிகளை 8ஆம் வகுப்பு மாணவிகள் இலக்கியா, சம்யுக்தா தொகுத்து வழங்கினார்கள். அரியாங்குப்பம் தொகுதி முருக்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப்பள்ளி புதிதாக பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் பூமி பூஜை பாஸ்கர் MLA தொடக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதி முருக்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3,53,00,000 ரூபாய் செலவில் புதியதாக பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழாவை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை, விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குனர் சுதாகர், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் எழிவானன், இளநிலை பொறியாளர் ஆர்த்தி, பள்ளி துணை முதல்வர் சீதா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.